கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அப்போஸ்தலனாகிய பவுலுடைய ஜெபத்திலிருந்து நான் உங்களுக்கு விளக்கம் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். இச்சையினாலே தேவனை அறிகிற அறிவை பற்றி பேசுகின்ற பொழுது பேதுரு சொன்ன வசனத்தை எடுத்தேன். தேவனை இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவினாலே கிருபை பெருகுகிறது, சமாதானம் பெருகுகிறது, ஜீவனுக்கும் தேவ பக்திக்கு வேண்டிய எல்லாம் கிடைக்கிறது. தேவனை அறிகிற அறிவினாலே உண்டு என்று நான் பார்த்தேன். அது மாத்திரமல்ல, 2 பேதுரு 1:4 என்ன பார்த்தோம்? இச்சையினாலே உலகத்துக்கு உண்டான கேட்டுக்கு நம்மை தப்ப வைக்கிறது என்று சொன்னேன். ஆகையினாலே இதுவரைக்கும் நாம் தேவனை அறிகிற அறிவிலே நாம் தேவனுடைய பிள்ளை என்றும், இலவசமாக நீதிமான் என்றும், பரிசுத்தவான் என்றும், ஊழியக்காரர் என்றும், புதிய ஏற்பாட்டு ஊழியம் மெல்கிஸ்தேக்கின் முறைமையின்படியான ஊழியம் என்று சொன்னோம். அதாவது யாரால் ரட்சிக்கப்படுகிறார்களோ அவர்களெல்லாம் புதிய ஏற்பாட்டின்படி ஊழியக்காரர் என்று நாம் பார்த்தோம். பழைய ஏற்பாட்டு ஊழியம் பொதுவாக இஸ்ரவேல் ஜனங்களையும் ஊழியக்காரர் என்று சொன்னார், ஆபிரகாமையும் ஊழியக்காரர் என்று சொன்னார். ஆனால் பழைய ஏற்பாடிலே ஊழியம் என்று சொல்லும் பொழுது ஆசாரிய ஊழியங்கள், அதாவது அந்த ஆசரிப்பு கூடாரத்தில் ஊழியம் செய்வதற்கு ஒரு கோத்திரத்தை பிரித்தெடுத்தார். ஆனால் புதிய ஏற்பாடிலே இயேசுவை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொருவரும் தேவனுடைய பிள்ளைகள். அவர் தேவனோடு ஐக்கியமாயிருப்பதற்கு தேவனை நம்மை அழைத்திருக்கிறார். தேவர்களை முன்னறிந்து முன்குறித்து அழைத்து நீதிமானாக்கி பரிசுத்தப்படுத்தி மகிமைப்படுத்தி இயேசு கிறிஸ்துடைய மாம்சத்துக்கு எலும்புக்கும் பங்காளியாக்கி இயேசுவானவரே மகிமை நம்பிக்கையாக அவருக்குள்ள வாசம் பண்ணி தேவன் ஒவ்வொரு மேலும் அவர்களோடு அவர்களுக்குள்ளும் வாழ்ந்து இயேசுநாதர் பரலோகத்துக்கு போன பின்பு அவரோடு கூட அவர் விட்டு போன அந்த பாடை, அதாவது வேலையை, பாடு என்றால் வியாதி அல்ல, மீண்டும் சொல்கிறேன், பாடு என்றால் அடியோ சிற்சியோ உதையோ அல்ல, பாடு என்றால் வேலை. அவர் விட்டு போன வேலையை நாம் செய்யும்படியாக ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளையும் ஊழியக்காரராக இருக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மையப்படுவதாக. ஆகையினாலே நேற்றைய தினம் நாம் பார்த்தோம், இச்சையினால் உலகத்துக்கு உண்டான கேடு என்று சொல்லும் பொழுது ஆதியாகமத்துக்கு நாம் சென்றோம். ஆதியாகமத்திலே தேவனுடைய சிருஷ்டிப்பிலே சிலர் சொல்றாங்க தேவன் சோதிக்கிறார். நான் சொன்னேன் தேவன் நல்லவர் என்று சொன்னேன். அவர் ஒருவரையும் தீமையினால் சோதிக்காதவர் என்று நான் சொன்னேன். அது மாத்திரமல்ல, வேத வசனத்திலிருந்து எடுத்து காட்டினேன் தேவன் சகல மனுஷனுக்கும் ஜீவனையும் சுவாசத்தை சகலத்தையும் கொடுக்கிறார் என்று சொன்னேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மையப்படுவதாக. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். தேவனுடைய ராஜ்யம் நமக்குள்ள இருக்கிறது என்று சொன்னார். அதனால்தான் பரலோக ராஜ்யத்தையும் இந்த நீதியும் தேடுங்கள், இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று சொன்னார். சிலர் சொல்றார்கள், இவர் நீங்கள் செழிப்பு என்று பேசுகிறீர்களே, பரலோகத்தை பற்றி பேசுங்களே என்று சிலர் கேட்கிறார்கள். அருமையானவர்களே, பரலோகத்தை பற்றி, பரலோகம் என்பது இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட அந்த நிமிஷத்திலேயே இயேசு அவனுக்குள் வரும் பொழுதே பரலோகம் அவனுக்குள்ள வந்து விடுகிறது, தேவ ராஜ்யம் அவனுக்குள்ள வருகிறது. அதாவது இயேசு அவனுக்குள்ள வருகிறார். வாசல் பிடிட்டு தட்டுகிறேன், ஒருவன் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தான், அவனுக்குள் வருவேன். இப்போ இயேசு வந்த பின்பு தேவனுடைய ஜனங்களாக மாறிட்டீங்க, தேவனுடைய பிள்ளைகளாக மாறிட்டீங்க. இப்பொழுது ரட்சிக்கப்பட்டாச்சு. தீமோத்தேயுவிலிருந்து வாசிக்கிறோம், எல்லா மனிதரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் சித்தம் உள்ளவராக இருக்கிறார். அப்போ ரட்சிக்கப்பட்டாச்சு, பரலோக ராஜ்யத்தின் பிள்ளையாக மாறியாச்சு. ஆனால் சத்தியத்தை அறியவில்லை என்றால் என் ஜனங்கள் அறிவில்லாதபடினால் சங்காரம் ஆகிவிடுவார்கள், அல்லது என் ஜனங்கள் அறிவில்லாமபடினால் இந்த பூமியில் சிறைப்பட்டு போயிடுவார்கள். ஆகினாலே பரலோக ராஜ்யத்தின் பிரஜையாகி நாமே, தேவனுடைய பிள்ளையாக இருக்கிற நாமே, தேவனுடைய ராஜ்யம் பரலோகம் தான் நம்ம இருக்கிறோம். பரலோக ராஜ்யம் நமக்குள்ள இருக்குது. இன்னைக்கு மறிச்சா பரலோகத்துக்கு போட போறோம், அதெல்லாம் முக்கியம். இப்போது தேவனுடைய ராஜ்யத்தில் இருக்கிற நாமே அந்த தேவனுடைய ராஜ்யத்தில் இருக்கிற முழு ஆசீர்வாதங்களையும் அனுபவிப்பதற்காக தேவனுடைய வார்த்தை எடுத்து பேசிக் கொண்டிருக்கிறேன். ஒருவேளை தேவனுடைய பிள்ளையா இருக்கிற நீங்க, ஆண்டவர் ரட்சகராக ஏற்றுக்கொண்டு நீங்க ஒருவேளை தரித்திரத்தில் இருப்பீங்கன்னா, பிசாசு ராஜ்யம் உங்களுக்குள்ள கிரியை செய்கிறது. பிசாசுடைய கிரியைகள் அங்கே காணப்படுகிறது. தரித்திரம் வந்து தேவனுடைய கிரியை அல்ல, அது பிசாசின் கிரியைகளாக இருக்கிறது. ஒருவேளை உங்கள் உடம்புல வியாதிகள் காணப்படுமானா அதை எப்படி சுதந்திரிப்பது, அந்த வியாதியிலிருந்து எப்படி ஆரோக்கியத்தை பெறுவது, இந்த தரித்திரத்தில் எப்படி ஐஸ்வர்யத்தை பெறுவது, அதுக்கு தான் அருமையானவர்களே பிரசங்கம். பரலோகத்தில் போனால் அங்கே போராட்டம் இல்லை, இங்கே தான் நமக்கு போராட்டம். ஆகையினாலே ஒவ்வொரு நாளும் விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை போராடு. என்ன நல்ல போராட்டம்? போராட்டம்னா போராடி சாவறது இல்லை, போராடி ஜெயிக்கிறது. நம்முடைய போராட்டம் எப்போதுமே ஜெயிக்கிற போராட்டம். ஏன்னா முற்றும் ஜெயம் கொடுக்குற ஆண்டு நமக்குள்ள இருக்கிறார். அப்போ பிசாசு நம்முடைய அறியாமையை பயன்படுத்தி தரித்திரத்தை கொண்டு வரான், நம்முடைய அறியாமையை பயன்படுத்தி வியாதியை கொண்டு வர்றான், நம்முடைய அறியாமை பயன்படுத்தி நெருக்கங்களையும் குழப்பங்களையும் பிரச்சனையும் கொண்டு வரான். நீங்கள் யாரு? தேவ ராஜ்யம் உங்களுக்குள்ள இருக்கிறது, தேவனே உங்களுக்குள்ள இருக்கிறார், பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள் இருக்கிறார். ஆகையினாலே நாம சாத்தான ராஜ்யமாகிய தரித்திரமும் இருளும் குழப்பமும் நெருக்கமும் கிரியை செய்யக்கூடாது என்பதற்காக தேவனுடைய வசனத்தை கொண்டு வசனத்தை விளங்கி அதை புரிந்து இந்த பூமியில கர்த்தர் சொன்ன ஆசீர்வாதங்களை சுதந்திரிப்பதன் மூலம் கர்த்தர் மகிமைப்படுவார். நாம் பரலோக ராஜ்யத்தை பத்தி பிரசங்கம் பண்ணிட்டு வாழ்நாளெல்லாம் தரித்திரத்திலையும் குறைவிலும் இல்லாமல் இருந்தா தேவ நாமம் தூஷிக்கப்படும்.
அங்கே பரலோக ராஜ்யம் அவனுக்குள்ள கிரியை செய்யவில்லை. சாத்தான் ராஜ்யம் கிரியை செய்து கொண்டிருக்கிறது. சாத்தானுடைய அந்த தோல்விகளும் இருளும் கலக்கங்களும் குழப்பங்களும் எனக்குள்ள கிரியை செய்து கொண்டிருக்கிறது அர்த்தம். ஆகையினால கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனுடைய பிள்ளைகளே, வேதம் முழுக்க படிச்சு பார்த்தா கர்த்தரை தேடினா அவன் செழிப்பான். அப்போ வேதம் முழுவதும் செழிக்க வேண்டும், மனதில் செழிக்க வேண்டும், குடும்பத்தில் செழிக்க வேண்டும், ஜீவியத்தில் பாவம் இல்லாமல், கோபம் இல்லாமல், எரிச்சல் இல்லாமல், கசப்பு இல்லாமல், வெறுப்பு இல்லாமல், சண்டை சச்சரவு இல்லாமல், கெட்ட வார்த்தை ஒன்றும் இல்லாமல், இதெல்லாம் அறிகிற அறிவில் வரும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதைத்தான் நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம். ஆனால் தான் யோவான் சொல்கிறார், 3 யோவான் 2 என்ன சொல்கிறது, பிரியமானவனே உன் ஆத்மா வாழ்க போல மனசு தேவனுடைய வார்த்தையை விளங்கி அது வாழ்ந்துச்சுன்னா, பிரியமானவனே உன் ஆத்மா வாழ்வது போல எல்லாவற்றிலும் எல்லா பகுதியிலும், ஏதோ ஒரு பகுதியில் இல்லை, ஏதோ பரலோகம் கள்ளம் கூட அன்னைக்கு சாகும் போகும்போது ஆண்டவரெல்லாம் போயிட்டான், அது அல்ல, அவன் ஜெயிலில் தொங்கிச்சு அவன் மறிச்சான். ஆனால் எத்தனையோ பேர் இன்னைக்கு இயேசு ஏற்றுட்டு பரலோகம் போயிட்டாங்க. ஆனால் இன்னைக்கு பூமியில சுதந்திரிக்க வேண்டும், ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்க வேண்டும். நீங்கள் அசதியாயிராமல், எபிரேயர் 6 வாசிக்கிறோம் அல்லவா, நீங்கள் அசதியாயிராமல் வாக்களிக்கப்பட்ட ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்கிறத பின்பற்றணும். பண்டாரம் பிரதேசி பின்பற்ற சொல்லல, பரலோகம் சன்னியாசி சொல்லிட்டு அதை பின்பற்ற சொல்லலை. இந்த பூமியில ஒன்றும் இல்லை ஆண்டருக்கா அதை உடனும் இதை உடனும், அது அவங்களை பின்பற்ற சொல்லலை. யாரை பின்பற்றணுமா? ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்கும்படி அழைக்கப்பட்டவர் நீங்கள் அசதியாகிறாமல். 1 பேதுரு 3:9 என்ன வாசித்தோம், நீங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்கும்படி அழைக்கப்பட்டவர். எது ஆசீர்வாதம்? வியாதி ஒரு ஆசீர்வாதமா? தரித்திர ஒரு ஆசீர்வாதமா? குறைவு ஒரு ஆசீர்வாதமா? இல்லாமை ஒரு ஆசீர்வாதமா? இல்லை. ஆசீர்வாதம் என்பது என்ன? வேதத்தில் சொல்லுது, ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம். ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் கிறிஸ்து வருது. சிலர் கூட வியாதி எனக்கு ஆசீர்வாதம், தரித்திரம் எனக்கு ஆசீர்வாதம், இயேசுக்காக அடிபட்ட அது ஒரு ஆசீர்வாதம். அந்த ஆசீர்வாதத்தை பத்தி வேதம் சொல்லல. வேதம் சொல்ற ஆசீர்வாதத்தை நான் பிரசங்கம் பண்றேன். இவங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கருத்து பேசலாம். எங்களுக்கு இதுதான் ஆசீர்வாதம், நான் ஆண்டருக்காக அடிபட்ட எனக்கு ஆசீர்வாதம், நான் பூமியில இருக்கிற ரொம்ப வியாதிப்பட்ட அது ஆசீர்வாதம். அந்த ஆசீர்வாதத்தை பத்தி வேதம் பேசல. வேதம் பேசுற ஆசீர்வாதம் கலாத்தியர் 3:14 என்ன சொல்லுகிறோம், ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசுவினால் புறஜாதிக்கு வருகிறது. அப்படி ஆனால் இல்லையே, தேவனுடைய பிள்ளைகளுக்கு இல்லையே. இன்னைக்கு அநேக மக்கள் எனக்கு அது இல்லை இது இல்லை, ஆண்டவர் சொன்ன வார்த்தைகள் நிறைவேறலையே. அப்ப அது பூமியில் நிறைவேற வைப்பது எப்படி? அதற்கு நாங்கள் ஒரு வேதத்தை எடுத்து போதிக்கிறோம். அப்படி நீங்கள் உங்கள் வாழ்க்கையில இதை பெற்று வரும் பொழுது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், உங்களுடைய பிரசங்கம் இல்லாம உங்க வாழ்க்கையே ஒரு பிரசங்கமா மாறிடும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒன்றும் இல்லை, இயேசு சுகமாக்குறார், இயேசு சுகமாக்குறான்னு சொல்லிட்டு நான் வியாதியா இருந்தேன்னு வச்சுக்கோங்களேன், அது பிரசங்கத்தில் அவங்களுக்கு எஃபெக்ட் கிடையாது. நான் குறை சொல்லல அருமையானவர்களே. நான் என் வாழ்க்கையில் இந்த ஒவ்வொரு வியாதிகளை எப்படி ஜெயித்தேன், எப்படி மேற்கொண்டேன், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படி வாங்கும்போது என்னுடைய வாழ்க்கையே ஒரு பிரசங்கமா மாறிடும் இல்லையா? நானும் என் பையனும் அசாமில் இருக்கும் பொழுது என்னுடைய வலது காலின் பெருவிரல்ல ஒரு பயங்கரமான வலி இருந்தது. கொஞ்ச நாள் வலி இருந்துச்சு. ஆனால் அசாமில் போயிருக்கும் போது கொடூரமான வலி வந்தது. வலி வந்தோடனே தாங்க முடியல, தாங்க முடியாத ரொம்ப வேதனை துடிச்சேன். கஷ்டப்படும் போது என் பையனை கூப்பிட்டேன். வேத வசனம் சொல்லுது, பூமியிலே தாங்கள் வேண்டிக் கொள்கிற காரியங்களை குறித்து 2 பேர் ஒருமனப்பட்டிருந்தால் பரலோகத்திலே என் பிதாவினால் ஆகும் என்று சொல்லி இருக்குது. அதனால மகனே, இந்த வசனம் எப்படி சொல்லுது, வார்த்தை தான் சத்தியம், நீ என்ன பண்ணு, நீ என் மேலே கை வச்சு ஜெபம்னு சொன்னேன். அவன் யோசிச்சான், வியாதி மேலே கை வச்சா வியாதி சுகமானு சொல்லுது, கை வை அப்படின்னு. அவன் யோசிச்சான், நான் தைரியப்படுத்த நான் வையினேன். என் காலில் கை வச்சு அவன் ஜெபம் பண்ணான். ஆண்டவரே, நாங்கள் 2 பேரும் ஒருவரும் பெற்றோம், உடனடியாக இப்போ சுகம் உண்டாச்சு நம்புறேன்னு சொன்னேன். ஆனால் அவன் ஜெபம் பண்ண பிறகு பார்த்தானே வலி ஜாஸ்தியாகி போச்சு. ஜெபம் பண்ண உடனே வலி ஜாஸ்தியாகி போயிடுச்சு. இப்போ அது எப்படி இருக்குது? பிசாசு என்ன பண்ணுறான்? வலிகள் பிசாசுட்டு வருகிறது. பிசாசு இப்போ பார்க்குறான், நீ நம்புற வேத வசனம் உண்மை இல்லை, பொய்யாகுது. நீ ஜெபம் பண்ணி நடந்துச்சு பார்த்தியா, நீ 2 பேரும் ஜெபம் பண்ணி பைபிள் நம்புறீங்களே, நடந்துச்சு பார்த்தீங்களா, நடந்துச்சா, சுகம் கிடைச்சிச்சா, என் மனசில் பேசுது. ஆனால் வேதம் என்ன சொல்லுது? அப்போ என்னுடைய சரீரம் சொல்லுது வலி ஜாஸ்தியாக இருக்குங்கிறது, என்னுடைய மனது சொல்லுது இன்னும் வலி ஜாஸ்தியாக இருக்குங்கிறது. ஆனால் தேவனுடைய வார்த்தை என்ன சொல்லுது? அவருடைய தழும்புகளால் சுகமானீர்கள். நான் உடனே வலி ஜாஸ்தியான உடனே எழுந்திரிச்சு தாங்க நிற்க முடியலை. உடனே எழுந்திரிச்சு மெதுவாக காலை அசைச்சிக்கிட்டு நான் சுகமானேன், இயேசுவின் தழும்புகள் நான் சுகமானேன். என் சரீரம் சொல்வதை கேட்க மாட்டேன், என் உணர்ச்சி சொல்வதை கேட்க மாட்டேன். என் 5 புலன்களும் சொல்லுகிறது, என் மனதும் சொல்லுகிறது, சொல்லும்பு வலிக்குது. ஆனால் அவருடைய தழும்பு வேதம் சொல்லுகிறது 1 பேதுரு 2:24 அவருடைய தழும்புகளால் சுகமானேன், பரமபிதாவே தழும்புகளால் சுகமானேன். வசனமே சத்தியம், உண்மை மாறக்கூடியது, உண்மைகள் மாறும், வசனம் மாறாதது. ஆண்டவரே, வானம் மாறலாம், பூமி மாறலாம், வார்த்தை மாறாது, நான் சுகமானேன்னு சொல்லி துதிச்சேன்.
ஆனால் கொஞ்ச நேரத்தில் கொஞ்சம் வலி குறைஞ்சது, கொஞ்சம் நேரம் படுத்தேன். தூங்கின உடனே விண்ணுன்னு வலிக்குது. திருப்பி வந்துச்சு, ஆண்டவரே இல்லை, ஆண்டவரே சுகமானே, ஆண்டவரே சுகமானே, தந்தீரே தேவா, சுகம் தந்தீரே தேவா, அதுக்கு அக்கிரமங்களெல்லாம் மன்னித்து நோய்களெல்லாம் குணமாக்கி என் பிராணனை அழிவுக்கு விலைக்கு மீட்டு. அருமையானவர்களே, இதை சுதந்திரிக்கிறோம். விடிய சொன்னேன். கொஞ்ச நேரம் கழிச்சு அதுக்கு பிறகு அப்புறம் கொஞ்சம் வலி குறையும், தூங்குவேன். திருப்பி வலிக்கு வந்திருப்பேன். விடிய போராட்டம். இந்த போராட்டம் தாங்க கிறிஸ்தவ போராட்டம். விடியதுக்குள்ள பார்த்தீங்கன்னா பரிபூர்ணமாக சுகமானேன். அல்லேலூயா. என் பையன் சொன்னா, நீ மெட்ராஸ் திரும்பப்பா அப்படின்னு சொன்னான். இல்லை, நான் தோற்க பிறந்தவன், ஜெயிக்க பிறந்தவன். அல்லேலூயா. அப்போ பிரச்சனை வருது, நாம் ஜெயிக்கிறவர்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதற்காக இங்க பேசுகிறோம். ஆகையினாலே பரலோக ராஜ்யம்னா பரலோக ராஜ்யத்தில் வியாதி இல்லை, அது இந்த பூமியில நிலைநிறுத்தும்படியாக நாங்கள் பிரயாசப்படுகிறோம். பரலோக ராஜ்யத்தில் வறுமை இல்லை, அதை நிலைநிறுத்தும்படியாக பிரயாசப்படுகிறோம். பரலோக ராஜ்யத்தில் குழப்பம் இல்லை, அதை நிலைநிறுத்தும்படியாக பிரசங்கம் பண்ணுகிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ பரலோகத்திலும் இப்படி சித்தம் செய்யப்படுவது போல சில சொல்றாங்க, பரலோகத்தை பத்தியே பேசலையே, அங்க என்ன பேசுறது, என்ன இருக்குது? இயேசு எடுத்துட்டா பரலோகம் போறோம். இந்த பூமியில எப்படி வாழ்வது? இந்த பூமியில தேவனுடைய நாமம் வசனத்துக்கு சாட்சியா வாழ்வது எப்படி? வார்த்தையை எப்படி நிறைவேற்றுவது? வார்த்தை நம்முடைய வாழ்க்கையில கிரியை செய்வது மூலம் தேவன் மகிமைப்படுகிறார். வார்த்தையினுடைய வாழ்க்கையில கிரியை செய்யவில்லை என்றால் பிசாசுக்கு கொண்டாட்டம். அருமையானவர்களே, விளங்கிக் கொள்ளுங்கள். இன்னும் உங்களுக்கு புரியவில்லை என்றால் என்னோடு கூட தொடர்பு கொள்ளுங்கள், நான் விளக்கமா சொல்லி தருகிறேன். நேற்று தினம் நான் சொன்னேன், இச்சினால் உலகத்துக்கு உண்டான கேடு. அந்த கனிகளை குறித்து பேசினேன். 3 விதமான கனிகள். முதலாவது கனி பார்வைக்கு இன்பமும் புசிப்புக்கு நலமான கனி, பார்த்து ரசிச்சு சாப்பிட வேண்டும் என்று சொன்னேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இரண்டாவது கனி ஜீவரட்சத்தின் கனி. அதோட ஸ்பெஷாலிட்டி என்ன? அதை சாப்பிட்டால் ரொம்ப நாள் வாழலாம், மரணம் என்பதே கிடையாது. என்றென்றைக்கு உயிரோடு இருக்கக்கூடிய விதத்திலே அந்த கனியை கர்த்தர் சிருஷ்டித்திருக்கிறார். மூன்றாவது கனி நன்மை தீமை விருட்சத்தின் கனி. அதை புசித்தால் நன்மை தீமை என்ன என்று அறியலாம். முட்டாள்தனமெல்லாம் போய் இந்த தெளிந்த புத்தியோடு தெளிந்த ஞானத்தோடு நன்மை எது தீமை எது என்று அறிந்து இந்த பூமியில தேவனை போல வாழலாம். அப்படிப்பட்ட கனி. ஆனால் 2 கனியை சாப்பிட சொன்னார், 3வது கனியை சாப்பிட வேண்டாம் என்று சொன்னார். இது மக்களை ஆளுவதற்காக அல்ல, அறிவுப்படுத்துவதற்காக அல்ல, கர்த்தர் சோதிப்பதற்காக வைக்கவில்லை. இந்த நன்மை தீமை அறிகிற விருட்சத்தின் கனியும் கர்த்தர் மனிதனுக்காகத்தான் உண்டாக்கினார். ஏனென்றால் தேவன் படைத்தது நல்லதென்று கண்டார். ஆகையினாலே மக்களுக்கு முன்னால் ஒரு சோதனையை படுக்கிறவர் தீமையினால சோதிக்க நம்முடைய தேவன் இல்லை. ஏன்னா யாக்கோபு 1 வாசிக்கிறோம், அவர் ஒருவரையும் தீமையினால சோதிக்காதவர். சரி, அப்படியானால் இந்த பாவம் எப்படி பிரவேசித்தது அதை நாம் பார்க்க வேண்டும். உங்களுக்கு தெரியும், ஆதியாகமம் புஸ்தகத்திலே நான் வாசிக்கிறேன், சில வசனங்களை வாசிப்போம். இங்க என்ன வாசிக்கிறேன் பாருங்க. 3ஆம் அதிகாரத்தில் வாசிப்போம். தேவனாய் கர்த்தர் உண்டாக்கின சகல காட்டு ஜீவன்களை பார்க்கிலும் சர்ப்பமானது தந்திரமுள்ளதாக இருந்தது. அது ஸ்திரியை நோக்கி, நீங்கள் தோட்டத்தில் உள்ள சகல விருட்சத்தின் கனியும் புசிக்க வேண்டாம் என்று தேவன் சொன்னது உண்டோ என்றது. ஸ்திரீ சர்ப்பத்தை பார்த்து, நாங்கள் தோட்டத்தில் உள்ள கனிகளை புசிக்கலாம், ஆனாலும் தோட்டத்தின் நடுவில் இருக்கிற விருட்சத்தின் கனியை குறித்து தேவன் நீங்கள் சாகாதபடிக்கு அதை புசிக்கவும் அதை தொடவும் வேண்டாம் என்று சொன்னார் என்றால் இது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆயிடுச்சு. சரி, என்ன நடந்ததுன்னா, நான் ஏற்கனவே சொன்னேன், என் வீட்டில் ஒரு சிருஷ்டிப்பில் குறைவில்லாதான் நம்முடைய தேவன். ஏன்னா அவர் சகல பரிபூரணம் உள்ளவன். என் வீட்டில் எல்லாரும் ஏதாவது ஒன்று குறை இருந்துச்சுன்னா அது குறைவுள்ள வீடுன்னு சொல்லலாம். நான் என் வீட்டை நான் எக்ஸாம்பிள் சொன்னேன். என் வீட்டில் எல்லாம் இருக்குது, என் பிள்ளைக்கு வேண்டிய எல்லாம் இருக்குது. என் வீட்டில் ஒரு பெரிய மோட்டர் பைக் இருக்குது. அந்த மோட்டர் பைக்கு நான் தான் ஓட்டுறேன். ஆனால் நான் தான் ஓட்டுறேன். என் பையனுக்கு சொன்னேன், மகனே எல்லாம் சாப்பிடுங்க, ஆனால் எல்லாத்தையும் அனுபவிக்கலாம், இந்த மோட்டர் பைக்கு மாத்திரம் எடுக்காத, நீ எடுக்கக்கூடாது, நீ எடுத்தா உன் உயிருக்கு ஆபத்து, நீ சாவ அப்படி சொன்னேன். உடனே பொறாமையா, என் மோட்டர் பைக்கு ஓட்டக்கூடாதுன்னு என்னமா, அவன் மோட்டர் பைக் அப்படியே வாழணும்னு அர்த்தமா, அவ்வளவு குறுகுறு மனசு உள்ளனா ஏன் சொன்னேன். ஏன்னா நானே எஸ்எல்சி படித்தேன், என் பையன் பிஇ படித்தான், அதனால் எனக்கு அப்படி வந்து எல்லாம் கிடையாது, என்னை விட அவன் கம்மியாக தான் படிக்கணும் அப்படி எல்லாம் கிடையாது. இயேசுவே சொன்னார், என்னை விசுவாசி என்னோட பெரிய காரியங்களை செய்வான். அருமையானவர்களே, அது நோக்கம் என்ன? மோட்டர் ஓட்டக்கூடாதுங்கிறது இல்லை. அப்போது அவனுடைய ஜீவனில் புசித்து ஜீவனில் வளர்ந்து ஒரு நிலை வந்த பிறகு, அதாவது 18 வயசு தாண்டின பின்பு கொஞ்சம் கொஞ்சமாக அவனுக்கு பயிற்சி கொடுக்கப்பட வேண்டியதாக இருக்குது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இல்லைன்னா அது வளர்ச்சி அடைவதற்கு முன்னாலே அவன் செய்கின்ற பொழுது அவனுக்கு உயிருக்கு ஆபத்தாக மாறுகிறது. அப்போ தேவன் மனிதனுக்காகத்தான் உண்டாக்கினார். மனிதன் ஒரு இயந்திரத்தை போல இருக்க வேண்டும் என்பது தேவ சித்தம் இல்லை. அவன் எல்லாத்தையும் அறிந்து தேவனை போல நன்மை தீமை என்னதென்று அறிந்து தேவனை போல வாழ வேண்டும் என்பதுதான் தேவனுடைய சித்தம். ஆனால் பாவம் எப்படி பிரவேசித்தது? கனியை புசித்ததுனால அல்ல, அதைத்தான் சொல்ல வர்றேன். அப்போ எப்படி வந்தது? அதைத்தான் சொல்லுது, சர்ப்பமானது தந்திரத்தினாலே இருந்தது. அவள் என்ன பேசுகிறான். சாத்தான் சர்ப்பத்தின் மூலமாக ஏவாளோடு பேசுகிறான். பேசும்போது பாவம் எப்படி வருது சொல்றேன். இப்பதான் முக்கியமான காரியம், கவனமா கேளுங்க. அதாவது பிசாசு ஏவாளோடு பேசுகிறாள். பேச 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 அவள் கேட்கிறாள். அவள் கேட்கின்ற பொழுது தேவன் சொன்ன வார்த்தையை வேண்டாம் என்று சொன்னா இவன் சாத்தான சொல்றான், பேசுகிறான். தேவனுடைய வார்த்தைக்கு மாறுபட்ட ஒரு கருத்தை அவன் பேசுகிறான். இவள் கேட்கிறாள், கேட்டாள், கேட்டாள், கேட்டுக்கொண்டே இருந்தாள், அந்த வார்த்தையை ஏற்றுக்கொண்டாள்.
சாத்தானுடைய வார்த்தை ஏற்றுக்கொண்டாள். ஆகையினாலே இப்பொழுது சாத்தான் வார்த்தை அவளுக்குள்ளே, அவள் மனதுக்குள்ளே கிரியை வந்ததுபடியினாலே இப்பொழுது இதுவரைக்கும் அந்த கனியை குறித்து எந்த சிந்தனையும் இல்லாம போயிட்டு இருந்தவள் இப்பொழுது அந்த கனியை உத்து பார்க்கிறாள். அருமையானவர்களே, இன்றைக்கு உலகத்தில் வந்த எல்லா பிரச்சனையும் காரணம் வார்த்தை. அநேகர் பாருங்க, டிவியில் உட்கார்ந்துட்டு தேவையில்லாத கண்டகளது குப்பைகள்லாம் கேட்டு 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 அந்த வார்த்தையினால சீரழிந்து போன குடும்பங்கள் எத்தனையோ உண்டு. ஒரு மனுஷன், ஒரு வாலிப பையனை ஏண்டா கொலைகாரனா மாறினா, ஒரு சினிமா பார்த்தேன் 9 பேரை கொலை பண்ண மாட்டேன், அதே மாதிரி கொலை பண்ணான். அவன் வார்த்தை, அந்த வார்த்தைக்கு அவள் அந்த சாத்தானுடைய வார்த்தையை கேட்டாள் கேட்டாள் கேட்டாள். அந்த வார்த்தைக்கு அவள் ஒப்பு கொடுத்துட்டாள். அந்த வார்த்தையை ஏற்றுக்கொண்ட உடனே அவள் சாத்தானை ஏற்றுக்கொண்டாள். அவள் சாத்தானை ஏற்றுக்கொண்ட பின்பு சாத்தானுடைய செயலாக வரக்கூடிய மற்ற எல்லா தீமைகளும். அதனால தான் இன்னைக்கு எத்தனையோ குடும்பங்களில் வரக்கூடிய பிரச்சனை உங்களுக்கு வார்த்தையின் அடிப்படையில் இருக்கிறது. இதை விளக்குவதற்காக இன்னும் கொஞ்சம் சொல்லித்தாரேன். நீங்க எப்படி ரட்சிக்கப்படுறீங்க? இயேசுநாதர் டக்குன்னு உங்களால காட்சி கொடுத்து நான் தான் இயேசு, நான் தான் உன் வீட்டில் வந்துட்டு சொன்னாரா? கிடையாது. சுவிசேஷம், இயேசு சிலுவை, பாடு, மரணம், உயிர்த்தெழுதல், அவர்கிட்ட வந்தா என்ன கிடைக்கும்? அது எப்படி? அவர் யாரா இயேசுநாதன் சொன்னாரா? இல்ல, வார்த்தைகள் பேசப்படுகிறது, வார்த்தை பிரசங்கிக்கப்படுகிறது, வார்த்தையை கேட்கிறீர்கள், ஜீவனுள்ள வார்த்தையை கேட்கிறீர்கள், கேட்டீர்கள் 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 கேட்டீர்கள். அந்த வார்த்தையை என்றைக்கு ஏற்றுக்கொள்கிறீர்களோ அன்றைக்கு அந்த வார்த்தைக்கு அடிமையாகிறீர்கள். அன்றைக்கு வார்த்தைக்கு அடிமையானவர்கள் இயேசுக்கு அடிமையாகி விட்டீர்கள். இயேசுவுள்ள வந்தபடியினாலே, ஜீவன் வந்தபடியினாலே பாவம் வெளியே போயிடுச்சு. ஹல்லேலூயா. பாவம் போனதுனால ரட்சிக்கப்படல, இயேசுடைய வார்த்தையை கேட்டீர்கள், ஜீவனுள்ள வார்த்தையை கேட்டீர்கள். அந்த வார்த்தை கேட்க 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 அந்த வார்த்தை என்னைக்கு ஏற்றுக்கொள்கிறீர்களோ அன்றைக்கு ஜீவனை ஏற்றுக்கொண்டீர்கள், ரட்சிக்கப்பட்டீர்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ ரட்சிக்கப்பட்டபடியினாலே ரட்சிப்பின் கிரியைகள் வெளிப்படுகிறது. நீதிமான ஆனபடியினாலே நீதியின் கிரியைகள் வெளிப்படுகிறது. அப்போ தேவனுடைய வார்த்தை வர வர அன்பின் வார்த்தைகள் பிரசங்கம் பண்ணிட்டே இருந்தேன்னா சில வாழ்க்கையில ரொம்ப கசப்பா இருந்தா சொல்லிக் கொடுப்பேன். அன்பின் வசனம் ஒரே ஒரு பிரசங்கம் பண்ணா அன்னைக்கு ஃபுல்லா அந்த குடும்பத்தில் கசப்பே போயிடும். ஏன்னா அந்த அன்பின் வார்த்தைகள், அதுக்குண்டான வார்த்தையில பிரசங்கம் பண்ணிட்டே இருந்தேன்னா அன்புனா என்ன, அன்புல வாழ்வதுன்னு எப்படி, அதுக்கு அந்த வார்த்தையை கேட்க ஒப்பு கொடுக்குறாங்க. அந்த வார்த்தையை கேட்க 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 அந்த வார்த்தை உள்ள போகும் பொழுது, அதை அக்செப்ட் பண்ணும் பொழுது, அது தேவனுடைய வார்த்தையா இருக்கும்போது அங்கீகரித்து ஏற்றுக்கொள்ளும் பொழுது அந்த வார்த்தையால் பிடிக்கப்படுகிறீர்கள், ஜீவனால் பிடிக்கப்படுகிறீர்கள். உடனே குடும்பம் அன்பா மாறுகிறது. அதுதான் ரட்சிப்பு. அப்போ தேவனுடைய வார்த்தை கேட்டு ரட்சிக்கப்பட்டபடினாலே அது ஆசீர்வாதம் உங்களுக்கு வேலை செய்ய ஆரம்பிக்கிறது. அதே போலதான் அங்கே ஏவாள் சாத்தானுடைய வார்த்தை கேட்ட, அதான் கொரிந்தியர்ல வாசிக்கிறோம் 11:2 என்ன வாசிக்கிறோம்? ஆகிலும் சர்ப்பமானது தந்திரத்தினாலே ஏவாளை வஞ்சித்தது போல உங்கள் மனதும் கிறிஸ்துவை பற்றி உண்மையிலிருந்து விலகும்படி கெடுக்கப்படுமோ என்று நான் பயந்திருக்கிறேன். 11:3 வாசிக்கிறோம் இல்லையா? அப்போ பிசாசு என்ன பண்ணா, அவன் ஒண்ணும் பண்ண முடியாது. அவன் மனதை கெடுத்தான். மனதை எப்படி கெடுக்க முடியும்? வார்த்தை. அவனோட பேசுகிறான். அது அப்படி இல்லை, அது அப்படி இல்லை, அது அப்படி இல்லை. இன்னைக்கு கூட தேவனுடைய வார்த்தை ஒண்ணு சொல்லுது, பிசாசு ஒண்ணு சொல்லுது, அது அப்படி இல்லை, அது இப்படி இல்லை. நீ ஊழியக்காரன் கிடையாது, அதெல்லாம் கிடையாது, நான் ஊழியக்காரன் கிடையாது, நீ விசுவாசி. இது பிசாசு சத்தம். அருமையானவரே, நீ ஊழியக்காரன், நீ தேவனுடைய பிள்ளை, நீதிமான். பிசாசு இல்ல, நீ பாவி, நீ குப்பை, நீ தூசி, நீ கழுத, நீ மண்ணு, நீ விசுவாசி, உனக்கு ஊழியமே கிடையாது, உன் தாங்களை புதைச்சி வச்சிருது. அப்போ அருமையானவர்களே, வார்த்தை ஒன்று சொல்லுகிறது. வார்த்தை ஏற்றுக்கொள்ளும் போது ஜீவனை ஏற்றுக்கொள்கிறீர்கள். இதற்கு மாறுபட்ட வார்த்தையை பிசாசு பேசுகிறான். அவன் பேசுகின்ற பொழுது ஏவாள் கேட்டாள், அவள் மனம் கெடுக்கப்பட்டது. அவள் மனம் கெடுக்கப்பட்டபடியினாலே அவளுடைய செயல் மாறுகிறது, அவளுடைய எண்ணங்கள் மாறுகிறது. அவள் இந்த கனியை பார்க்கிறாள். இதுவரைக்கும் சாதாரணமா இருந்தவா அதை பார்த்தாள். அதைத்தான் இங்கே வாசிக்கிறோம். ஆகையினாலுமையானவர்களே, அப்பொழுது ஸ்திரியானவள் அந்த விருட்சம் 6ஆம் வசனம் 3:6 வாசிக்கிறோம். அதான் இச்சையினால உலகத்து, அந்த இச்சை எப்படி வந்துச்சு? இச்சை சாத்தானுடைய வார்த்தை கேட்டனால தான் வந்துச்சு. அது வரைக்கும் ஒருமையில இன்னசென்டா இருந்தா. அப்போ வாழ்க்கையில அநேக இன்னசென்ட் எப்படி கெட்டு போறாங்க? ஒரு பொல்லாத மனிதனோடு சேர்ந்து பிசாசுடைய வார்த்தையில கேட்க கேட்க, அதனால தான் துன்மார்க்குடைய ஆலோசனை நடக்காது, பாவி வழியில் இல்லாத பரியாசக்கார உட்காரது. ஏன்னா அந்த வார்த்தைகளை கேட்கும் போது அந்த வார்த்தைகள் ஒரு மனிதனை அழித்து விடுகிறது. ஜீவ வார்த்தையில கேட்டால் ஜீவன்ல போவீங்க, சாப வார்த்தையில, அழிவின் வார்த்தையில கேட்டால் அழிவுல போய் சேர்ந்துடுவீங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அருமையானவர்களே, அதை குறித்து நான் வாசிக்கிறேன். என்ன பாருங்க, இப்போ இந்த ஆதியாகமம் 3:6 என்ன வாசிக்கிறேன்? அப்பொழுது ஸ்திரியானவள் அந்த விருட்சம் புசிப்புக்கு நல்லதும் பார்வைக்கு இன்பம். பாருங்க, இப்ப பார்த்தாலும் இன்பமா இருக்கு. எப்படி வந்துச்சு? இந்த பார்வைக்கு. இந்த ஆள் பேச பேச, ஒரு ஆளை குறிச்சு நம்ம பேச பேச அதை பத்தி சிந்தனை இல்லாத அந்த ஆள் சிந்திக்க ஆரம்பிச்சிடுறாங்க.
இல்லை ஒரு பெண்ணை பற்றி ஒரு ஆள்கிட்ட ஒரு ஆளையும் பேசிக்கிட்டே இருக்கும்போது அதுக்கப்புறம் இந்த பொண்ணு அப்படியா இப்படியா, அதுக்கப்புறம் அந்த பார்க்கும்போது உத்து பார்க்குறான். ஒரு மோசமான பார்வை. அருமையானவர்களே, இதுதாங்க நடந்துச்சு அவளுக்கு. ஒரு சாத்தான் ஒரு மனதில் தவறான விதைகளை பேச பேச அந்த மனம் கெடுக்கப்படுகிறது. அதுக்கு பிறகு அவள் அந்த வார்த்தை ஏற்றுக்கொள்ளும் போது சாத்தானை ஏற்றுக்கொள்கிறாள். சாத்தான செயல் அதுதான் பாவ செயல். விசுவாசிக்கிறீங்களா? அதனால தான் உலகத்தில் கேடு வந்துச்சு. இன்னைக்கு ஏன் குடும்பத்தில் கேடு? வார்த்தை என்ன? கசப்பு. திடீர்னு மனைவி ஒன்று சொல்லிட்டு வா, சொன்ன உடனே அந்த வார்த்தை உள்ள போய் விதை மாதிரி போயிடுது. விதை மாதிரி போற உடனே அந்த வார்த்தை என்ன செய்து? வளர ஆரம்பிக்குது. அப்போ ஜீவ வார்த்தை மேற்கொள்வதற்கு ஜீவ வார்த்தை இல்லை. ஜீவ வார்த்தை என்ன பண்ணுது? நான் தேவனுடைய பிள்ளை, தேவ அன்பு உள்ளத்தில் ஊற்றப்பட்டு இருக்கிறது, என் மனைவியை நேசிக்கிறேன், அவள் கசப்பான வார்த்தை சொன்னால் நேசிப்பேன், நேசிக்க முடியாட்டால் நேசிப்பேன். ஆனால் வேத வசனம் சொல்லுது, புருஷர்களை உங்கள் மனைவிகளை கசந்து கொள்ளாதீர்கள் சொல்லி இருக்குது. நான் தேவனுடைய வார்த்தை கீழ்ப்படுகிறவன், நான் கசந்து கொள்ள மாட்டேன். அவள் என்ன சொன்னாலும் கசந்து கொள்ள மாட்டேன். என் மனைவி கணிதரும் திராட்சையை போல இருப்பா, ஏதோ அறியாமல் பேசியிருக்கலாம். ஆகையினால எனக்குள்ள தேவனுடைய வல்லமை பெருசு, நான் கசந்து கொள்ள மாட்டேன், நான் அன்பாகவே இருப்பேன், என் மனைவியை நேசிக்கிறேன், பிதாவே என் மனைவியை நேசிக்கிறேன், இயேசுவே நான் நேசிக்கிறேன், நான் நேசிக்கிறேன் சொல்ல ஆரம்பிக்கும் போது ஜீவனுடைய வார்த்தையை தெரிந்து கொள்கிறீர்கள், அந்த வார்த்தையை பேசுகிறீர்கள், அந்த வார்த்தை உங்களுக்குள்ள கிரியை செய்கிறது. கொஞ்ச நேரத்தில் அந்த குடும்பத்தில் இருக்கிற கசப்புக்கு பிரிவினைக்கு இடம் கிடையாது. அதை விட்டுட்டு அவள் இப்படி சொன்னாலே இவங்க ரெண்டு வார்த்தையை பேசி வளர்த்து ஆகும்போது அங்கே சாத்தான ராஜ்யம் கிரியை செய்கிறது, அங்கே அழிவின் ராஜ்யம் கிரியை செய்கிறது. அந்த வார்த்தை முத்தி மேல போகும்போது அது குடும்பத்தில் பிரிவினையில போய் முடிகிறது. நீ எப்படி சொன்னார், அவர் அப்படி சொன்னார், இப்படி சொன்னார், அப்படி சொன்னார். தேவனுடைய வார்த்தைக்கு அங்கே இடம் இல்லை. சாத்தான வார்த்தைக்கு இடம் கொடுத்தபடினாலே குடும்பங்கள் நாசமாகுது. அது சாத்தான் பண்ற தந்திரம். இதுக்கு போட்டு உபவாசம் போட்டு குடும்பங்கள்ல பேய் இருக்குது, பெரிய உபவாசம் போடலாம், ஒண்ணும் நடக்க போறது இல்ல. அங்க உபவாசம் போடலாம், இங்க உபவாசம் போடலாம், குடும்பங்களுக்கு உபவாசம் போடலாம், நம்ம பெருசா ஜெபம் பண்ணி சாத்தான கிரியை அப்படி கட்டலாம், இப்படி கட்டலாம். இல்லை, அறியாமை. அதுக்கு தேவை வார்த்தையை கற்றுக் கொடுங்க. பிரச்சனை உள்ள குடும்பத்துல வார்த்தையை கற்றுக் கொடுங்க. எனக்கு ஊழியக்காரருடைய மனைவி பேசினா, என் புருஷன் விட்டு பிரிஞ்சு வேற மாதிரி தாறுமாறா போறாரு, அவர் ஊழியக்காரர் பாவம், இன்னொரு பொண்ணோட சுத்திட்டு இருக்கிறார், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உனக்கு தேவை சொன்னாங்க, நான் காலையில சாயங்காலம் வரைக்கும் பச்சை தண்ணி கூட வாயில படாம ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறேன். டைம் வேஸ்ட், நீ உபவாசம் பண்ணது வேஸ்ட். இதனால நடக்க போறது இல்ல. உனக்கு தேவை வார்த்தை என்னை கற்றுக் கொடுத்தேன். அன்னைக்கு அந்த வார்த்தையை கேட்டாங்க, அந்த வார்த்தையை எப்படி அபியாசப்படுத்த சொல்லி கொடுத்தேன், எப்படி ஜெபம்னு சொல்லி கொடுத்தேன். அவ்வளவுதான். ஒரே நாளுக்குள்ள மாற்றம் அடைஞ்சாங்க. 3 நாள் கழிச்சு ஊழியக்கார மீட்டிங் போகும்போது புருஷனோட வந்திருந்தாங்க. என்ன சந்தோஷம். அருமையானவர்களுக்கு வார்த்தையை கற்றுக் கொடுங்க. இச்சையினால் உலகத்துணை கேட்டபடி. ஆனால் ஏவாளி வந்த வாழ்க்கையில் வந்து மிஸ்டேக் என்ன? அவள் சாத்தானுடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டே இருந்தால், அந்த வார்த்தையை ஏற்றுக்கொண்டாள், சாத்தானுக்கு அடிமையானாள். பின்பு அவள் கனியை புசித்தாள். நாளைக்கு இன்னும் சில காரியங்கள் விளக்கமா நான் சொல்லட்டும். அருமையானவர்களே, இன்றைக்கு இந்த சத்தியத்தை விளங்கி கொண்டால், இந்த தேவனுடைய வார்த்தை அது ஜீவன் உள்ளது, அது வல்லமை உள்ளது. இதுல இருக்கிற ஜீவன் உங்க வாழ்க்கையில இதுதான் பரலோக ராஜ்யம் இந்த பூமியில் நிறைவேறுவது. நான் பரலோகம் போறோம் இங்க உட்கார்ந்து அடிபட்டு உதப்பட்டு இருந்தா என்ன பிரயோஜனம்? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வேதம் சொல்லுது, நீங்க நீதிமான் சொன்னேன், நீதிமானுக்கு ஒரு கேடு வராது இருக்குது. அப்ப நீதிமானுக்கு கேடு வராம இருந்தா பரலோக ராஜ்யம் நிறைவேறுது. வாழ்க்கையில ஒரே கேடுகளும் பிரச்சனையும் வந்தா அது எந்த ராஜ்யம் நிறைவேறிட்டு இருக்குது? சாத்தான் ராஜ்யம் நிறைவேறிட்டு இருக்குது. நீதிமான் சொன்னேன், நீதிமான் பனையை போல செழித்து கேது போல வளருவான்னு சொன்னேன். உன் வாழ்க்கையில செழிப்பு இருக்கும், வளர்ச்சி இருக்குன்னு சொன்னேன். அதெல்லாம் கிடையாது. என் வாழ்க்கையில திருகிட்டே போறேன், எதை எடுத்தாலும் விருத்தி இல்ல, எதை எடுத்தாலும் நஷ்டம். எந்த ராஜ்யம் கிரியை செய்யுது? சாத்தான் ராஜ்யம் எல்லாம் கிரியை செய்யுது. அப்ப இச்சையினால உலகத்துல கேடு. அப்ப என்ன சரி பண்ணணும்? ஆண்டரை சரி பண்றதா, இல்ல பரலோகத்தை போய் அசைச்சிடலாமா, இல்ல வேற ஏதாவது உபவாசம் போட்டு சாதிச்சிடலாமா? இல்ல அருமையானவர்களே, உபவாசம் நல்லதுதான். தேவனுடைய வசனத்தை அறியணும். இங்க அங்க கூட்டம் உபவாசம், இங்க கூட்டம் உபவாசம், பட்டினி போட்டு குடும்பத்தை கவனிக்காம புருஷனை கவனிக்காம எங்க பாரு உபவாசம் கூட்டத்துக்கு போறேன், அங்க சோறு கடைக்கு போட்டு தின்னு நான் போறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வாட் இஸ் த யூஸ்? சத்தியத்தை அறியுங்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். ஏனென்றால் பரலோக ராஜ்யம் உங்களுக்குள்ள இருக்க வேண்டும். குறைவில்லாத ராஜ்யம், நிறைவான ராஜ்யம், எல்லா விதமான விதத்திலையும் நல்லா இருக்கிற வாழ்க்கை. எத்தனை விசுவாசிக்கிறீங்க? ஆமென். நாளைக்கு தொடருவோமா? அன்பான பிதாவே, இயேசு நாமத்தில் நன்றியோடு துதிக்கிறோம். இப்போ பரிசுத்த ஆவியானவரே, இன்னும் விளங்கிக் கொள்ள உதவி செய்ய சாமி. தேவனே, இவர்களுடைய நல்வாழ்வில் இவர்களுக்கு இருக்கிற அக்கறை விட உமக்கு கோடி மடங்கு அக்கறை உண்டு. தகப்பனே, இவர்களுடைய வாழ்க்கை பரலோகமா இருக்க ஆண்டவரே, இவர்கள் வாழ்க்கையில எல்லா நிறைவும் பெற, சாத்தானுடைய ஆதிக்கத்தில் விடுபட்டு, இருளின் ராஜ்யத்தில் விடுபட்டு, அன்பின் ராஜ்யத்தில் இருந்து எல்லா விதமான நிறைவும் பெற வேண்டும் என்று நீர் விரும்புகிறீர். உலகத்திலே வந்து எந்த மனிதனையும் பிரகாசிக்க வேண்டும், எந்த குடும்பமும் பிரகாசிக்க வேண்டும், எந்த குடும்பமும் சிறப்பாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறீர். அதற்காக நீர் உடைய வார்த்தையாகிய ஆண்டவரை இயேசுவாக மனிதனாக இந்த பூமிக்கு வந்தீர். ஆண்டவரே, என்னையும் ஒரு வார்த்தை ஏற்றுக்கொள்ளும் பொழுது, ஓ ஹாலே லூயா அரபல் அதிகாரா, வருத்தப்பட்டு ஆண்டவரே குழம்பு கிடக்கிற குடும்பமே, ஆண்டவர் இருள் இருக்கிற ஜனங்களே, பிரச்சனை இருக்கிற ஜனங்களே, எல்லோரும் இடத்துல வாருங்கள்
வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறு தருவேன் என்று சொன்ன ஆண்டவர். என் நுகத்தை ஏற்றுக்கொண்டு எனது கற்றுக்கொள்ளுங்கள் என்று சொன்னீர் ஆண்டவரே. உடைய பிள்ளைகள் உன் நுகத்தை, உங்களுடைய உபதேசத்தை ஏற்றுக்கொண்டு உம்மிடத்தில் கற்றுக்கொண்டு இந்த உலகத்திலே எல்லா கஷ்டத்திலிருந்தும், எல்லா தந்திரத்திலிருந்தும், எல்லா பிசாசின் போராட்டத்திலிருந்தும், செய்வன சூனியம் வஞ்சகத்திலிருந்தும் இயேசுவின் நாமத்திலே விடுபட்டு நிறைவடையத்தக்கதாக உடைய வார்த்தையை கற்றுக்கொள்வார்களாக ஆசீர்வதிக்கிறோம். வீணான நேரத்தை வீணாய் செலவிடாதபடி வார்த்தையிலே செலவிடட்டும். ஆசீர்வதிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். God bless you. நாளை சந்திப்போம்.